ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். திருப்பாடல் 145:8. ஆண்டவர் இரக்கமாக இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கம் வச்சுருக்கோமான்னு கேட்டால் இல்லை. 400 நோயாளிகள் ஆப்கானிஸ்தானில் உடல் சிதறி பலி, 250 பேர் படுகாயம், பாகிஸ்தான் போட்ட அந்த ஏவுகணை. மனிதாபிமானமே சுத்தமாக இல்லாத ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கும்போது, நம் சொந்த சகோதரிகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? தாய் தன் பிள்ளையை பேணி காப்பது போல் ஆண்டவர் நம்மை பேணி காக்கின்றார். அந்த நன்றி உணர்வோடு நாம் இந்த கஷ்டப்படுறவங்களுக்காக மன்றாடுவோமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? இந்த போர் நிறைவுக்கு வர நாம் ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? ஜெபமாலை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்துவோம். ஆமீன்.